இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசி சீரியலில் ஒரு பக்கம் மனோஜும் ரோஹினியும் இப்போ ஓனர் ஆகிட்டோங்கிற திமிரில் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு இருக்கிறதுலே கடுப்பான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேருடைய பணம் அது கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும், வீட்டுடைய காமன் பணம். ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் போடுற சீனும் வித்யா கிட்ட எங்களுக்கே இப்போ தான் காசு வந்திருக்கு, நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படியே நான் சொல்கிறதெல்லாம் மனோஜ் கேட்டானா மனோஜ் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறிடுவான், அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜை பார்த்தா அவர் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு துளி அளவும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்க மாதிரியே தெரில. அவர் முழுக்க என்ன பண்ண பிளானில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டா அப்படியே அதுவே காசு வந்துடும். மார்க்கெட்டிங்க்கு அப்படியே ஆக்டர்ஸை கூப்பிடலாம், நடிகைகளை கூப்பிட்டோன்னா பயங்கரமாக எல்லாமே கடத்தர போடலாம், சூப்பராக போகும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா பார்த்தா தாய்ப்பாசத்தில் நம்மளை மிஞ்சிருவான் போலையே அப்படின்னு டைலாக் இருக்குங்களா, அந்த மாதிரி நிஜமாக செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முத்து தான். அவங்க அம்மா என்னதான் விருப்ப காட்டினாலும், அம்மா வருத்தமாக இருந்தாலும் லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும், ஏதாச்சும் ஒன்று பண்ண நினைப்பாரு. இதில் வேற மிரட்டி ஆடியோ ஆதாரங்கள்லாம் வச்சு விஜயாவுடைய பேரில் தான் கடையை ஆரம்பிக்கணும், விஜயா எலக்ட்ரானிக்ஸ், விஜயா அப்ளையன்சஸ் தான் கடையோட பேரே இருக்கணும்னு மிரட்டி வச்சிருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடையை எப்படி திறக்க போகிறீங்க அப்படின்னா கடையை ஒரு நடிகையை வச்சு ஒரு 3 ஆர்டிஸ்ட்டை பேசியிருக்கோம், அவங்க யாராவது திறந்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரீச்சை வச்சு சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்கள பார்க்கறதுக்காச்சும் ஆள் வருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதான் அவருடைய ஐடியாவாக இருக்குது. அதெல்லாம் முத்து அதென்ன நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்கள வச்சு திறந்து வைக்காம என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்த உடனே டக்குன்னு உடனே ரோஹிணி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க, இவன் வேற போத்து விட்டான் அப்படின்ட்டு கரெக்டு மிரட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துங்கிறதுக்கு பதிலாக நம்ம அத்தையை வச்சே திறக்க வைக்கலாம், ஆன்ட்டியே திறக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டியுடைய பிளெஸ்ஸிங்கில் கடையை திறந்தால் நல்லா போகணும் வேறு ஒரு நாடகத்தை போடுறாங்க. இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க விஜயா, தனக்காக பேசினது முத்து. உடனே ரோஹினியும் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. முதல்ல ரோஹினி கடைக்கு பேரை விஜயாவோட பேரை வைக்கலாம்னு ரோஹினி சொன்னாங்க, ஆனால் அதை கேட்காம இருந்தது மனோஜ் தான். இப்பயும் அதே தான் பண்ணுறாரு மனோஜ் அப்படியே முகமே மாறிடுச்சு அப்படின்னு கடுப்பில் இருக்கார். அவருக்கு நடிகையை வச்சு திறக்கிறது தான் தேவைப்படுது போல், அதுதான் சரின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு புரிஞ்சிருது. அதை பார்த்து முத்து கடுப்பாக போகிறாரு. இந்த தாய்ப்பாச பிரச்சனைகள், போராட்டங்கள், தாய்ப்பாசம் கிடைக்கிற இடத்துல அது பெருசாக தெரியல, கிடைக்காத ஒருத்தருக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுதுங்கிற கலைவரங்களுக்குலாம் நடுவில் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கடையை எப்படி வேணால் பேர் வச்சுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஜீவா கொடுத்த பணம்னு தெரிஞ்சு மனோஜும் ரோஹினியும் படப்படப்படம் வளர்றதோ அந்த காசை ஃபுல்லாக வீணடிக்கிறதையோ ஸ்டாப் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா திருப்பி மனோஜும் ரோஹினியும் ஓவராட்டங்கள் போட்டு காரை வாங்கிட்டது திமிர் பேச்சு எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் நீங்கள் என்ன அடுத்து எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசி சீரியலில் ஒரு பக்கம் மனோஜும் ரோஹினியும் இப்போ ஓனர் ஆகிட்டோங்கிற திமிரில் சுற்றிட்டு இருக்காங்க.